யாரு அவன்? பணத்து மேல மதிப்பில்ல, பவரை கண்ட பயம் இல்ல. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் காரணமாக கடந்த நவம்பர் மாத இறுதியில் சென்னையில் மிக அதி கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளும் வெள்ள பாதிப்பு உருவாச்சு. இந்த மாதிரி வெள்ள பாதிப்பு உருவான பகுதிகளுக்கு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தன்னார்வலர்களும் முன்வந்தாங்க. இதில் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயுடைய அரசியல் கட்சியும் ஒன்று. வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நேரடியா போய் அந்த மக்களை சந்திச்சு உதவணும் அப்படின்னு தலைவர் விஜய் தன்னுடைய தாவேகா கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்லியிருந்தாரு. அவருடைய உத்தரவின் பேரில் பல்வேறு வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தாவேகா நிர்வாகிகள் நேரடியா சென்று உதவி செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இதன் தொடர்ச்சியா செவ்வாய்க்கிழமை, அதாவது நேற்று, சென்னை டிபி சத்திரம் பகுதியை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட குடும்பங்களை நேரடியா தன்னுடைய இடத்துக்கு, அதாவது தாவேகா தலைமை அலுவலகமான பனையூர் அலுவலகத்துக்கு நேரடியா வர வச்சு வெள்ள நிவாரண பொருட்களை விஜய் கொடுத்தாரு. இந்த காட்சிகளை நேற்று பார்க்க முடிஞ்சது. வெள்ள நிவாரண பொருட்களை கொடுத்தது மட்டும் இல்லாம வெள்ளம் பாதிக்கப்பட்ட அந்த மக்களோட உட்கார்ந்து விஜய் பேசக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் இந்த செயலுக்கு விஜய்க்கு பாராட்டு கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் கடுமையான விமர்சனங்களும் விஜய் மேல வைக்கப்படுது. அதாவது வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக களத்துல போய் உதவணுமே தவிர அவங்கள தன்னுடைய இடத்துக்கு வர வச்சு உதவக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் விஜய் மேல வைக்கப்பட்டுருச்சு. தமிழகத்துல முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை களத்தில் இறங்கி மக்களுக்கு நேரடியாக சென்று உதவும் போது விஜயே அதை செய்யலை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் பலரும் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு தாவேகா கட்சியை சேர்ந்தவர்களும் விஜய் ரசிகர்களும் இணையத்தில் என்ன மாதிரியான சமாளிப்புகளை முன் வச்சாங்க அப்படின்னா, விஜய் நேரடியாக அந்த இடத்துக்கு போனால் போக்குவரத்து பிரச்சனை ஏற்படும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களே வேணும்னே ஆட்களை செட் பண்ணி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும், இந்த மாதிரியான காரணங்களை அவங்க தரப்பில் வச்சாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், மக்கள் கூடுவாங்க, இதே மாதிரியான பிரச்சனைகளை தேர்தல் காலத்தில் விஜய் சொல்ல முடியுமா? தன்னுடைய அலுவலகத்திலிருந்தே பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியுமா அப்படின்னு இந்த பதில்களுக்கு பலரும் எதிர்வினை ஆற்றியதையும் பார்க்க முடிஞ்சது. தமிழகத்தை இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, இப்போதைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வரைக்கும் ஆட்சியில் இருக்காங்களோ இல்லையோ, ஒரு பேரிடர் ஏற்பட்டாலோ மழை வெள்ளம் ஏற்பட்டாலோ மக்களை களத்துக்கு நேரடியாக சென்று சந்திச்சு அவங்கள குறைகளை நிவர்த்தி செய்யறது தான் வழக்கமாக இருந்துச்சு. இவ்வளவு ஏன் விஜயுடைய தாவேகா ராமநாதபுரம் மாவட்ட தலைவரான மலர்விழி ஜெயபாலா மற்ற மாற்றுக் கட்சியினரே பாராட்டக்கூடிய அளவுக்கு களத்தில் இறங்கி இந்த வெள்ள நிவாரண பணிகளை செஞ்சாங்க. சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உணவு வழங்கியது மட்டுமில்லாம வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு 30,000 ரூபாயை வழங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தலைவராக இருக்கக்கூடிய விஜய் களத்தில் இறங்காம இருக்கிறது பலரையும் புருவம் உயர்த்த வச்சிருக்கு. இவ்வளவு இருந்தாலும் விஜய் இந்த சூழ்நிலையிலையும் அறிக்கை விட தவறல. அந்த அறிக்கையில விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய புயல் மற்றும் பேரிடரின் போது வருடாந்திர சம்பிரதாய நிகழ்வாக ஓரிரு நாட்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சிலரை ஆட்சியாளர் சந்திச்சு புகைப்படம் எடுத்துட்டு தற்காலிக நிவாரணம் கொடுத்துவிட்டு போவதுதான் தீர்வா? எது நடந்தாலும் எப்போதும் போல எதிர்க்கட்சிகள் மீது ஏளனமா விமர்சனம் வச்சு காவி வர்ணம் பூசி கபட நாடகம் ஆடி தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தற்போதைய ஆட்சியாளர்கள் எம் மக்களை நிரந்தர நிர்கதிக்கு ஆளாக்கி வராங்க. இந்த அடாத முயற்சிகள் அனைத்தும் மக்கள் சக்திக்கு முன்பு தோற்று போகும் அப்படிங்கிறத இனி வரும் காலங்கள் கண்டிப்பா உணர்த்தவே செய்யும் அப்படின்னு ஆவேசமா அறிக்கையை தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு விஜய். இந்த கருத்துக்களை எல்லாம் விஜய் கள நிலவரத்தை ஆய்வு செய்து செய்தியாளர்கள் சந்திப்பில் நேரடியாக சொன்னால் அதுதான் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்லி வராங்க. புதிதாக அரசியலுக்கு வருபவர்களை கண்டு பாஜக எப்பயுமே பயப்படாது. நடிப்பு அப்படிங்கிறது வேற, அரசியல் களம் அப்படிங்கிறது வேற. தாவேகா மாநாடு நடந்த அக்டோபர் 28 அப்புறம் நடிகர் விஜய் எத்தனை முறை வெளியே வந்திருக்காரு அப்படின்னு சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதற்கும் தாவேகா தலைவர் விஜய் உடனடியாக அறிக்கை விட்டு எதிர்வினை ஆற்றியிருந்தார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அண்ணாமலை பேசியது விளம்பர உக்தியாக நீண்ட நாட்கள் கழித்து தமிழகம் திரும்பியுள்ள அவருக்கு ஒரு வெளிச்சம் தேடும் முயற்சியாகவே பார்க்குறோம் அப்படின்னு சாடியிருந்தது. ஆனால் அண்ணாமலையுடைய அந்த கூற்று இப்பயுமே விஜயுடைய நிவாரணம் ஃப்ரம் ஹோம் முறை மூலமாக நிரூபணம் ஆகிவிட்டதா பாஜகவினர் சொல்கிறாங்க.
தாவேகா தலைவர் விஜய் மாற்று அரசியலுக்கான பிரதிநிதி அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனைகள் வரும்போது வெறும் அறிக்கைகளையும் எக்ஸ் பக்கத்தில் வெறும் ட்வீட்களையும் மட்டுமே போடாமல் மக்களை தன்னுடைய இடத்துக்கு வர வச்சு நிவாரணப் பொருட்களை வழங்குறது, இந்த மாதிரியான செயல்களை அறவே கைவிட்டு களத்தில் இறங்கி செயல்பட்டால் மட்டுமே அவர் சொல்லக்கூடிய மாற்று சக்தியாக அவர் உண்மையாகவே உருவெடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். விஜயுடைய இந்த செயல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல்.